வேதா வந்து தன்வியை பார்க்கறதுக்காக ஸ்கூல் போகிறாங்க. அங்கே வந்து பார்க்க விடாமல் நந்தினி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. வேதாவை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இதனால் வேதா வந்து மனசு உடையிறாங்க. இந்த விஷயத்தை விக்ரம் கிட்ட வந்து குழந்தை வந்து தன்வி வந்து சொல்கிறா. அதை கேட்டு விக்ரம் வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இதை இப்படியே விடக்கூடாது, வேதா பாவம் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் விக்ரம் வந்து அந்த லேடியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா இல்லையா, அந்த லேடியோட அட்ரஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வசந்த் கிட்ட. உடனே அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை தேடி போகிறாங்க. அந்த பழி சுமத்துற லேடியை அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்குறாரு விக்ரம். அப்புறம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஷின்ஸாக கேட்குறாரு. எப்படி நீங்கள் வந்து வேதா மேலே இவ்வளோ பழியை சுமத்தீங்க, அப்போ வேதா வந்து உங்ககிட்ட காசு கொடுத்து சொல்ல சொன்னான்னு சொல்கிறீங்களே, எதுக்காக அப்படி சொல்லி என்ன காரணம் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் கேட்குறாங்க. விக்ரம் கேட்ட கேள்விக்கு அவங்களால எந்த பதிலுமே சரி வர சொல்ல முடியல. அப்போ விக்ரம் வந்து யோசிக்கிறாரு, இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதே வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் போய் தாங்க சொன்னேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, அந்த என்னை மாட்டி விட்டுறாதீங்க, ஏன்னா வேறு வழியே கிடையாதுங்க, நான் போய் சொல்லி தான் ஆகணும், இல்லைனா என் குடும்பத்தையும் சரி என்னையும் சரி என் குழந்தையும் சரி தயவுசெய்து ஏதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே உங்கள் மாமா ரொம்ப மோசமானவருங்க, அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கு உண்மைதான், ஆனால் அதை மறைக்கிறதுக்காக வந்து வேதா மேலே பழியை தூக்கி போட்டார், வேதா தான் எல்லாத்துக்கும் காரணன்ற மாதிரி என்னை சொல்லிட்டாரு, அப்படி நான் சொல்லலைன்னா அப்புறம் எனக்கு நிலைமை அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்காக பணமும் மாமா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கள் மாமா இவ்வளோ கேவலமானவரா, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்க, என் குழந்தை மேலே சத்தியமாக நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விக்ரம்களால் தாங்கிக்கவே முடியல, பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து என்ன மச்சான் இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வசந்த் வந்து சொல்கிறாரு. உடனே வந்து எங்கள் மாமாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது போல் இருக்குது, நான் தான் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. சரிங்க இந்த உண்மையை வந்து சொல்லலாம்ல அப்படின்னோடனே, இல்லைங்க நான் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும், தயவுசெய்து ஒரு குடும்பத்து வாழ்க்கையை காப்பாற்றுக்காக சொல்லுங்கள், வேதா பாவம் இல்லையா, நீங்கள் தான் சொல்லணுங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே, சரிங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரிங்க நான் எப்போ உங்களை வர சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து வந்துடுறாரு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு விக்ரம் வராரு. அடுத்து வந்து விக்ரம் யோசிக்கிறாரு, என்ன பண்ண போகிற விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. இந்த விஷயத்தை உங்கள் அக்கா கிட்ட சொல்ல போகிற, இல்லை இப்போ சொல்ல வேணாம் அப்படின்னோடனே, என்ன விக்ரம் சொன்னாதானே அவங்களுக்கு புரியும், இப்படியே போய் சொன்னேன்னா நான் வேதாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைப்பாங்க, அதனால் ஆதாரத்தோடு தான் சொல்லணும், இந்த ஆதாரம் பத்தாது, இந்த லேடி வந்து எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்கன்னு தோணுது, அதனால் இந்த லேடியை விடலாம், இந்த லேடி எதுக்கும் ஆப்ஷனில் வச்சுப்போம், ஆனால் அவருக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம சேகரிக்கணும்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து முடிவு பண்ணுறாரு. சரி அன்றைக்கி நடந்த விஷயத்தெல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் இருந்தாங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் பெண்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஸ்டாஃப் பெண்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து விக்ரம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. இது